நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வெளிமாநில IAS அதிகாரிகள் அடங்கிய தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருகை. 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை 62 மையங்களில் நடைபெற உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசாரும் சென்னையில் மட்டும் 20,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 18,000 துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளின் மின்னணு இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிய results.eci.gov.in என்ற இணையதளம் மற்றும் ECINET என்ற செயலி அறிமுகம் செய்தது தேர்தல் ஆணையம். வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிந்து கொள்ள இந்த டிஜிட்டல் வசதிகள் உதவும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வன்கொடுமை செய்ய முயன்ற தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். அரசின் மெத்தனத்தால் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகும் அவலம். திருவண்ணாமலை அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேக்கரி கடை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடரும் நிலையில் சிறுமியின் உறவினர்களின் போராட்டத்தை அடுத்தே காவலர்கள் நடவடிக்கை எடுத்த அவலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்களால் பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள்மலை பகுதிக்கு காய்கறி வாங்கச் சென்ற மூதாட்டி மர்மமான முறையில் வனப்பகுதியில் சடலமாக கிடந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியால் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கால் வீட்டை விட்டு வெளியே செல்லும் மக்கள் உயிருடன் வீடு திரும்புவதே பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக எழும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே உள்ள தியாகராஜபுரம் கிராமத்தில் கூலி தொழிலாளி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் நாள் தவறாமல் அரங்கேறும் மர்ம மரணங்களால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் சுமார் 1 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வேனில் கடத்திச் சென்ற 3 பேர் சிக்கிய நிலையில் அவர்களிடம் இருந்து 2.5 டன் குட்கா பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் அளவிற்கு தமிழகத்தில் காவல்துறையின் கண்காணிப்பு தோல்வியடைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிபோதையில் மனைவியை ஆபாசமாக பேசிய கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த கணவன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த மனைவி சிக்கினர். ஸ்டாலின் அரசு மதுவிலக்கை அமல்படுத்தாமல் இலக்கு வைத்து விற்பனையை அதிகரித்ததே இதுபோன்ற குற்றச்செயல்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விருகம்பாக்கத்தில் பெண்ணை காதலிக்குமாறு வற்புறுத்தி கையால் தாக்கியதுடன் அவரது குடும்பத்தினரை மிரட்டிய வழக்கில் அண்ணன், தம்பி இருவர் சிக்கினர். கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களை சீண்டுவது, துன்புறுத்துவது, வன்கொடுமை செய்யும் சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாக பொதுமக்கள் சாடல்.
சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய ஐடி ஊழியரை கத்தியால் தாக்கி ரவுடிசம் செய்த சிறுவன் சிக்கினான். கடந்த 5 ஆண்டு முடிவுற்ற திமுக ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் கையில் புத்தகம் ஏந்தும் வயதில் சிறுவர்கள் கத்தியை தூக்குவதாக பொதுமக்கள் வேதனை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயத்தில் புகுந்து நடிகர் கட்சி தொண்டர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதால் வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் அவதி. தேவாலயத்தின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் அநாகரிகமாக செயல்பட்டு கூச்சலிட்ட தொண்டர்களால் பிரார்த்தனைக்கு வந்தவர்கள் முகம் சுளிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நிலத்தகராறில் சிறு குழந்தைகள் மற்றும் பெண்களை கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அரையடி நிலத்திற்காக உறவினர்களை கொலை செய்ய துணிந்த இந்த கொடூர நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கண்ணீர் மல்க வலியுறுத்தல். சென்னை புளியந்தோப்பில் பிரபல கஞ்சா வியாபாரி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். கஞ்சா வியாபாரி புஷ்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் என 3 பேர் பிடிபட்ட நிலையில் காவல்துறையினரின் அலட்சியமே மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் 5 ஆண்டுகள் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு உரிய அங்கீகாரம் மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அரசு துறைகளில் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கவும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் திமுக அரசு 5 ஆண்டுகளாக தவறிவிட்டதாகவும் திமுகவின் திறமையின்மையை அவர் தோள் உரித்தார். கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் விசிக பொறுப்பாளர்கள் சிலர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்பதை வீடியோ வெளியிட்டு ஒப்புக்கொண்ட திருமாவளவன், எப்படியும் திமுக ஆட்சிக்கு வராது என்பதை முன்கூட்டியே கணித்து கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு பணியாற்றாமல் சொந்த கட்சிக்கு பணியாற்றிய நிர்வாகிகளை திருமாவளவன் கண்டுகொள்ளாமல் விட்டாரா என மக்கள் கேள்வி. தேர்தல் முடிவுக்கு முன்னரே தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ள திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறும் வகையில் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். கூட்டணியில் மதிப்பில்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சியில் பாலகிருஷ்ணனும், கூட்டணிக்குள் ஒத்துழைப்பு இல்லை என்று திருமாவளவனும், இனி கூட்டணி ஆட்சி என்று காங்கிரஸ் கட்சியில் சோடகரும் கூறியிருப்பது கூட்டணி பிளவுக்கு அறிகுறி என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கல்புதூரில் மது போதையில் பிரபல உணவகத்தை அடித்து நொறுக்கி அட்டகாசம் செய்த நேபாள தொழிலாளர்கள் பிடிபட்டனர். ரகளை செய்த 3 தொழிலாளர்களையும் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகளின் விலங்கு கருத்தடை மையங்களில் மருத்துவ சேவை அளிப்பதில் அலட்சியம் நிலவுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் வேதனை. சுகாதாரமற்ற சூழலில் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதால் பல திருநாய்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கீகார சான்றிதழ் இல்லாமல் மையங்கள் இயங்குவதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் தனது நிலத்தை ஆக்கிரமிப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அப்பாவி மக்களின் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு தொடங்கி பணம் மோசடி செய்ய முயற்சித்த கும்பலால் மக்கள் அதிர்ச்சி. காவல்துறை மீது அச்சமில்லாமல் குற்றவாளிகள் துணிச்சலாக செயல்படுவது தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை காட்டுவதுடன் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை.
சேலம் மாவட்டம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக கொளத்தூர் பகுதியில் சுமார் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் வேதனை. பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை. தேனி மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை மரங்கள் முறிந்தும் தென்னை மரங்கள் சாய்ந்து விழுந்தும் பெரும் பாதிப்பு. நல்ல மகசூல் தரும் நேரத்தில் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஒரு 4 ஏக்கர் தென்னை மரமும் கண்ணு புதுசாக நட்டோம். வாழை மரம் கரெக்டாக அறுவடை நேரத்தில் மகசூல் நேரத்தில் நேற்று பேருந்து மழைனால ஃபுல்லாக சேதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரியல. ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கோம், வருத்தத்தில் இருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே தெரியல. ஏன்னா கரெக்டாக அறுவடை நேரத்தில் இந்த மாதிரி ஆனதுனால மனம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதேமாதிரி தென்னை மரமே வேரோட புதுசாக வச்ச கன்று வேரோட எல்லாமே போயிருச்சு. அது ஒன்றுமே நாங்கள் கடன் வாங்கி செஞ்சது. ரொம்ப இந்த அழிவு ஏற்றுக்கவே முடியாது. கடலூர் மாவட்டத்தில் 3.39 டன் விதை நெல் விற்பதற்கு தடை விதித்த வேளாண் அதிகாரிகளால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி. சாகுபடி துவங்கும் முன்பே உரிய ஆவணங்களின்றி விதை நெல் விற்பனை செய்பவர்களை கண்டறியாமல் சாகுபடி துவங்கிய பின் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. நாடு முழுவதும் 552 நகரங்களில் நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 43 மையங்களில் 21,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதவுள்ளதாக தகவல். தடையற்ற மின்சாரம், மருத்துவ வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடு பணிகள் தீவிரம். 2026 நீட் யூஜி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான உடை விதிமுறைகளை வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை ஆணையம். தேர்வர்கள் அணிந்து வர வேண்டிய அல்லது பின்பற்ற வேண்டிய உடை விதிமுறைகள் குறித்து neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நீட் தேர்வை முதல் கையெழுத்தில் ஒழித்து விடுவோம் என வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு தற்போது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க 24 மணி நேர இலவச ஆலோசனை சேவையை அறிவித்துள்ளதாக மாணவர்கள் வேதனை. நீட்டை ஒழித்து விடுவோம் என்று வீரவசனம் பேசி தேர்தல் வாக்குறுதி அளித்த திருட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது கடந்த தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு காயமடைந்த புண்ணை ஆற்றுவது போல் நாடகமாடுவதாக மாணவர்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஏரியில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம். நீர்நிலைகளை பராமரிப்பதில் தமிழக அரசு காட்டும் மெத்தனமும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறிய நிர்வாக சீர்கேடும் இத்தகைய இயற்கை பேரழிவிற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் வேதனை. தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவிழா நடைபெறும் இடங்களில் தற்காலிக குப்பை தொட்டிகளை அமைத்து சுகாதாரத்தை பேண வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட பணியில் நாடு முழுவதும் வீடுகளின் பட்டியல் மற்றும் வசதிகள் குறித்த முதற்கட்ட கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் தீவிரம். பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அதிகாரிகள் வேண்டுகோள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வார இறுதி நாள் மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுவாமி ஜெயந்திநாதர் தங்கத்தேரில் எழுந்தருளி கிரிவுலா வந்தபோது திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 6 பேர் உயிரிழந்த சோகம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் சுற்றுலா சென்றிருந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தமிழகம் கொண்டுவரப்பட உள்ளன. செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியின் தாளாளரும் நிறுவனருமான செட்டிநாடு குமாரராணி டாக்டர் மீனா முத்தையா வயது முதிர்வால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பன்முக திறமை கொண்டவரும் புகழ்பெற்ற கல்வியாளருமான டாக்டர் மீனா முத்தையாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் அறிக்கை.
2009ஆம் ஆண்டு முதல் பிறந்தவர்கள் புகைப்பிடிக்க இந்தியா முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என கூறி பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். புகைப்பிடிப்பதற்கு எதிராக உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் சிகரெட் மற்றும் சிகரெட்டுகளை விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். வாக்குகள் எண்ணப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி நடமாடவும் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாகவும் நடைபெற்ற கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்பு. கோவை மாவட்டத்தில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத ரகசிய பகுதிகளில் இளைஞர்கள் போதை ஊசிகளை செலுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சி. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசால் இளைய தலைமுறையினரின் எதிர்காலம் பாழாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த திமுக பிரமுகர் கையும் களவுமாக சிக்கினார். டாஸ்மாக் கடை அருகே 2000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை வைத்து விற்பனை செய்யும் அளவுக்கு திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக எழும் புகார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட அடிதடி தகராறில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழப்பு. இளைஞர் உயிரிழந்ததை தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட 4 பேர் தலைமறைவு. கோவையில் மதுபோதையில் தள்ளாடியபடி பள்ளி முன்பாக அமர்ந்து இருந்த இளம்பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியால் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து பள்ளி மாணவர்களையும் இளம் பெண்களையும் போதையின் பாதையில் தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டத்தில் துரை வைகோவின் பிச்சை குறித்த இழிவான கருத்தால் கட்சிக்குள் அதிருப்தி. மதிமுகவில் 76 நிர்வாகிகள் கூண்டோடு பதவி விலகியதால் ஏற்கனவே பலவீனமடைந்துள்ள அந்த கட்சி மேலும் காலியாகும் நிலை. தாம்பரம் அரசு மருத்துவமனை திறக்கப்பட்டது முதல் எந்தவித ஒப்பந்தமும் இன்றி அமைச்சர் தாமு அன்பரசின் ஆதரவாளர் நடத்தும் தனியார் உணவகம் செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனியார் உணவகத்தில் தேங்கும் குப்பைகளை அகற்ற ஆர்வம் காட்டும் மாநகராட்சி நிர்வாகம் மருத்துவமனையில் தேங்கும் குப்பைகளை அகற்றாதது குறித்தும் மக்கள் அதிருப்தி. சென்னை வானகரத்தில் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்ட காவல்துறை ரோந்து வாகனம் சாலையோரம் துருப்பிடித்து கிடக்கும் அவலம். போதைப்பொருள் விற்பனை மற்றும் ரவுடிசம் அதிகரித்துள்ள சூழலில் காவல்துறை துரித பாதுகாப்பு பணியில் ஈடுபட ரோந்து வாகனத்தை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் போடிநாயக்கன்பட்டி பகுதியில் 20 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யாததால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் பலத்த சேதமானதால் விவசாயிகள் கவலை. உழவர்கள் நலனில் எந்த அக்கறையும் காட்டாத திமுக அரசால் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குமுறல். மக்களவை மதிப்பீட்டுக் குழு தலைவராக பாஜக மூத்த தலைவரும் பீகார் மாநிலம் மேற்கு சம்பாரன் தொகுதி எம்பியுமான டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமனம். அரசு துறைகளின் நிதிநிலை அறிக்கைகளை ஆய்வு செய்யும் பொறுப்பு கொண்ட இந்த உயர்மட்ட குழுவின் செயல்பாடுகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இந்தியாவில் எரிசக்தி விநியோகத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் சீராக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. எரிசக்தி துறை சீராக இயங்கும் என அரசு அதிகாரிகள் உறுதியாக நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது அலகுகளுக்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்ய மத்திய அணுசக்தி துறை அனுமதி. அலகுகள் நிறுவப்படும் போது தமிழகத்தின் மின் உற்பத்தி திறன் கணிசமாக உயரும் என எதிர்பார்ப்பு.
இயற்கை பேரிடர் காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செல் பிராட்காஸ்ட் அலர்ட் என்ற எச்சரிக்கை தகவல்களை அனுப்பும் அமைப்பை உருவாக்கியது மத்திய அரசு. சோதனை குறுஞ்செய்திகள் அனுப்பும் பணி நடைபெறுவதால் அவற்றைக் கண்டு பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தல். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். சுமார் 1314 மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டவிரோத மது விற்பனைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பத்தலப்பள்ளி மலட்டாற்றில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு. குடும்பத்தை விட்டு 10 ஆண்டுகளுக்கு முன் வெளியேறியவர் தேர்தலுக்கு வாக்களிக்க வந்தவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை. சென்னை திருவான்மியூர் பகுதியில் சட்டவிரோதமாக வீட்டில் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்த தந்தை மகன் சிக்கிய நிலையில் 40 எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல். தமிழகத்தில் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருந்து வரும் நிலையில் மத்திய அரசு அறிவுறுத்தியும் சிலிண்டர் பதுக்கலை திமுக அரசு தடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தங்க திருட்டு வழக்கில் ராஜஸ்தான் வாலிபரை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டியதாக சென்னை காவலர்கள் 2 பேர் மற்றும் தொழிலதிபர் உட்பட 5 பேர் மீது ராஜஸ்தான் மாநில காவல்துறை வழக்கு பதிவு. குற்றவாளிகளை பிடிக்க சென்ற இடத்தில் மிரட்டி பணம் பறிக்க முயன்ற தமிழக காவல்துறையின் இந்த செயல் தமிழக காவல்துறைக்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. சாமந்திப்பூ டன் ஒன்றுக்கு 13,000 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார கிராமங்களில் சாமந்தி பயிரிட்ட விவசாயிகள் கவலை. கூலிக்கு கூட கட்டுப்படியாகாத அளவுக்கு சாமந்தி விலை நிர்ணயம் செய்யப்பட்டதால் கடும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை. தரமான பஞ்சுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து ரக நூல்களும் 7 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. கடைசி 5 மாதங்களில் நூல் விலை 41 வரை உயர்ந்துள்ளதால் ஜவுளி துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. விலை உயர்வை தொடர்ந்து சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலும், விளை மீன் கிலோ 700 ரூபாய்க்கும் விற்பனை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறை தினங்களை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சுற்றுலா தலங்களுக்கு உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. முந்திரி தோப்பிற்கு வேலைக்கு சென்றவர்கள் சாலையை கடக்கும்போது நிகழ்ந்த சோகம். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை துரிதமாக ஒப்படைக்க உயிரிழந்த பெண்ணின் தந்தை கண்ணீர் மல்க கோரிக்கை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு விரைவாக நடவடிக்கை எடுத்து உடல்களை திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை. அவங்க லீவுக்கு அங்கே போயிருந்தாங்க. போன வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணி அளவில் டேமு அங்கே டர்க்கி டேமான அதை சுற்றி பார்க்கும் பொழுது போட்டில் போயிருக்கிறாங்க. போட்டில் போனதில் அங்கே திடீர்னு மழை வந்துருந்துருக்கு. மழை காற்று சூறாவளி காற்று மாதிரி ஓவராக அடித்து படகு கவிழ்ந்து எல்லாம் முழுகிட்டாங்க. அதில் எங்கள் பையன் எங்கள் பேரன் சின்ன பாடி இன்னும் கிடைக்கல. தமிழகத்தின் ஜவுளி மையமான திருப்பூர் மற்றும் கோவை மண்டலங்களில் நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்வு. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 41 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடும் அதிர்ச்சி. கோடை காலத்தையொட்டி பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க திருச்சி பெங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வரும் 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் காலை 6:15 மணிக்கு திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கும், அதே தேதிகளில் மாலை 3 மணிக்கு பெங்களூருவிலிருந்து திருச்சிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. கோடை விடுமுறையை தொடர்ந்து சென்னையில் இருந்து நெல்லை, நாகர்கோவில், கோவை, பெங்களூரு நகரங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் மே 18ஆம் தேதி வரை இடமில்லை என்பதால் பயணிகள் கவலை. வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம்.
வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி குழந்தை பலியான பரிதாபம். வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வால் மே 5 முதல் விடுதி கட்டணங்களும் உயர்த்தப்படுவதாக விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. 4 பேர் தங்கும் ஏசி இல்லாத அறைக்கு 6,500 முதல் 7,500 ரூபாய் வரையிலும், 3 பேர் தங்கும் அறைக்கு 7,000 முதல் 8,000 ரூபாய் வரையிலும் கட்டணங்கள் உயரக்கூடும் என தகவல். சென்னை IITM வளாகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் கலைமான் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டில் 12ஆக இருந்த எண்ணிக்கை 2026ஆம் ஆண்டில் 77ஆக அதிகரித்துள்ளதாகவும் தகவல். 2024இல் வனவிலங்கு உயிரிழப்புகளை தொடர்ந்து எடுக்கப்பட்ட வாகன வேக வரம்பு குறைப்பு, வேலி அகற்றல், தெருநாய் கட்டுப்பாடு, கிணறு மூடல் போன்றவை கலைமான்கள் பாதுகாப்புக்கு உதவியதாக தகவல். கடுமையான வெப்பம் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 61 அடியாக சரிவு. ஏறக்குறைய 2.47 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இந்த நீர் ஆதாரத்தையே நம்பியுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் குறைவதால் விவசாயிகள் கலக்கம். மத்திய பிரதேசத்தில் பர்கி அணையில் படகு கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் படகிற்குள் தண்ணீர் புகுந்த பின்பே பாதுகாப்பு உடை கொடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. படகு பயணத்தின் போது பயணிகளின் பாதுகாப்பில் அலட்சியமாக இருந்ததால் உயிரிழப்புகள் ஏற்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் வியாழக்கிழமை மட்டும் மின் தேவை 21,326 மெகாவாட்டாக உயர்ந்ததாகவும், அன்றைய தினம் 433 மில்லியன் யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தகவல். IPL கிரிக்கெட்டை காண டிவி பயன்படுத்துவோரும் கடும் வெப்பத்தால் மின்விசிறி மற்றும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிப்பே மின் நுகர்வு உயர்விற்கு காரணம் என விளக்கம். தமிழகத்தில் நிரந்தர மின் உற்பத்தி திட்டங்கள் இல்லாததால் ஆந்திராவில் இருந்து மின் கொள்முதல் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் மின் உற்பத்தியில் தமிழகத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தவறான நிதி மேலாண்மை, அதிக மின் கொள்முதல் செலவுகள் மற்றும் செயல்பாட்டு இழப்புகள் காரணமாக மின்வாரியத்தின் கடன் தொகை தோராயமாக 1,34,000 கோடிக்கு மேல் அதிகரித்துள்ள அவலம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர் கோடையின் காரணமாக வேகமாக வறண்டு வரும் நிலையில் 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் போகுமோ என கவலை. மார்ச்சில் 42 அடியாக இருந்த வைகை அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து தற்போது 28 அடியாக சரிந்துள்ளதால் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரை நிலையூர் பாசன கால்வாய் கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின்படி சீரமைத்து தூர்வாரப்பட்ட நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் சாக்கடை கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலம். நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாக்கடை கழிவுநீர் பாசன கால்வாயில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்த பக்தர்கள். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற குதிரை வண்டி எல்லை பந்தயம். 7 மைல் தூரம் பந்தய எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற குதிரைகளை கண்டுகளித்த பார்வையாளர்கள். தேனி மாவட்டத்தில் 3வது நாளாக பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, தேவாரம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 107.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஈரோட்டில் 106.1, கரூர் பரமத்தியில் 105.8, திருச்சியில் 105.6, திருத்தணியில் 103.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. வட மாநிலங்களில் நிலவும் மழையுடனான வானிலை மே 6 வரை நீடிக்கும் என்று கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம்.
ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் பரவலாக மழை அல்லது பனிப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் மே 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என்பதால் பொதுமக்கள் கடும் அசௌகரியத்தை சந்திக்க நேரிடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மே 4ஆம் தேதி திருப்பூர், கோவை, திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருப்பூர் மாநகர் பகுதிகளில் திடீரென சூறை காற்றுடன் கனமழையும் பெய்த நிலையில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. கடந்த ஒரு மாதமாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளா கடற்கரையில் முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் இப்பருவமழை மே மாதம் கடைசி வாரத்திலேயே தொடங்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தில் கன்னிவெடி அகற்றும் பணியின் போது வெடிப்பொருள் வெடித்ததில் டிஆர்ஜி மாவட்ட காவல் படையை சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு காவலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் இஷாங் சிங் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையுள்ள 29 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து சாதனை. 1994ஆம் ஆண்டு தனது 13வது வயதில் குற்றாலீஸ்வரன் பாக் ஜலசந்தியை சுமார் 16 மணி நேரத்தில் கடந்த நிலையில் 8 வயதேயான இஷாங் சிங் 10 மணி நேரம் 40 நிமிடங்களில் கடந்து புதிய சாதனை.